சொல்லியிருக்கார். நேற்று நடந்த கூட்டத்திலே என்னுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றார், மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவாக இல்லை, குழந்தை போல மாறிவிட்டார். தீய சக்திகள் 3 தீய சக்திகள் மருத்துவர் ஐயா அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள். பொறுப்பாளர்களாக கொலைகாரன், கொள்ளைக்காரன், ரோட்டில் இழந்த பழம் விற்கிறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நியமனம் செய்கிறார்கள். அனைத்து அதிகாரமும் எனக்கே. அண்ணன் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட நம்ம எதிர்க்கிறவங்கலாம் ஐயா அவர்கள் மீது என்ன அக்கறை, இப்படி இது உள்பட இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறத அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் செய்தான் பழக்கம். ஆனால் இன்றைக்கு தான் முதலிலே மருத்துவர் ஐயா அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த குற்றம் சுமத்தப்படுவது எங்களுக்கெல்லாம், நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் கூடத்தில் பேச விரும்பலை, பாட்டாளி மக்கள் எம்எல்ஏவாக பேச விரும்பலை. நான் மருத்துவர் ஐயா அவர்களோடு 36 ஆண்டுகளாக அவர் அடியை பற்றி அரசியலே தெரியாத ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து என்னையும் ஒரு மனிதனாக்கி தலைவராக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்திருக்கிற ஐயா அவர்களுக்கு பற்றி இழிவு ஏற்படும் பொழுது எங்களால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியல. நாங்கள்லாம் நல்லவர்கள் முந்தானத்து வரைக்கும். இப்போ மருத்துவர் ஐயா அவர்களோடு யாரெல்லாம் இணைகிறோமோ எங்களை முகநூலிலே தாக்குவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. முகநூலில் தயாராக இவன் ரவுடி, இவன் முடிச்சு வைக்கி, இவன் நடிகன், இவன் மொல்லமாரி, திருடன், இந்த மாதிரி. நேற்று வரையில் நாங்கள் நல்லவர்கள், இன்றைக்கு நம் மருத்துவர் ஐயா தான் எங்கள் தலைவர், அதற்கு அடுத்தபடியே நீங்கள் தான் தலைவர், எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அண்ணன் சின்னையா அவர்கள், நாங்கள் இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், விவேகானந்தர் சொல்லுவார், தலைவரை தேர்ந்தெடுக்க முன்பு 1000 முறை யோசி, தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு 2 நடக்கணும். என்ன நடக்கணும்? நீ செத்துட்டா அந்த தலைவரை மறந்துடணும், அல்ல அந்த தலைவர் மறைந்தால் நீ தலைவரை மாத்துன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நான் ஐயாவை பார்த்து அரசியலுக்கு வந்தோம். நீங்களே யாரை பார்த்து அரசியலுக்கு வந்தீங்க? ஐயாவை பார்த்து மாவட்ட சேவை மாவட்டத்தில் அரசியலுக்கு வந்தாங்க. இவர்கள் இன்னைக்கு கெட்டவர்களா? நாங்கள் இன்னைக்கும் சொல்லுகிறோம், பாட்டாளி மக்கள் முதல் வேட்பாளர் எங்கள் அண்ணன் நீங்க தானா? ஐயா மாற்றி சொல்ல மாட்டாரு, கோபத்தில் சொல்றாரு, நீங்க தான். இன்றைக்கு 15 வருஷமா இந்த கட்சி நீங்க தான் வழிநடத்திட்டு இருக்கீங்க, நீங்க தான் நடத்துறீங்க. இப்போ நீங்க இன்னொன்று பத்திரிகை மட்டும் சொல்றேன், எங்க அண்ணன் அன்புமணி மாதிரி ஒரு நல்ல தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது, நல்ல மனிதரை பார்க்க முடியாது. அப்படியே வாயில போடுறது கூட எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன், அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரை இப்போ ஐயாவை சொல்றீங்க, ஐயாவை சுற்றி 3 பேர் தீய சக்தின்னு சொல்லிட்டு, நான் சொல்லட்டுங்களா? ஐயா எங்க சின்னையாவை வழிநடத்துகிற சக்திகளை சொல்லட்டுமா? சொன்னோன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சேலம் கார்த்திலிருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகலாம்? நான் போக விரும்பல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.